ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ நாங்கள் வந்து காஸ்கோ ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோ. ஸோ தேங்க்ஸ் கிவிங்க்கு என்னென்ன காஸ்கோவில் வந்துட்டு சேல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வாங்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி பேஸ்கெட்டு. இப்போ தான் என்டர் ஆனோம். யாருடாது. ஸோ வாங்க போகிறது நம்ம வாங்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்வி குட்டி. யாருக்குப்பா ஃபர்ஸ்ட் வாங்க போறீங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ செம்ம பெருசு சூப்பரா இருக்கு. ஆனா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நாங்க வச்சோம்னா எங்க வீட்டு ஒரு குட்டி இருக்கால, அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. இந்த மாம்ஸ் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ் ட்ரீயே நமக்கு வாங்குறது விலை அதிகம், இதுல பெட்ஸ் தூக்கு வந்து அதை வேற வாங்கணும். Do we want 2 of these or 1? 2, yeah. Okay. There you go. Drink it before it settles. The fruits and vegetables are heavy. Okay. Yeah, this is really And good. it's one of the healthiest on the table. It has 70 different fruits and vegetables in the mixture. You get விலை அதிகம் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பார்ப்போம். இங்க என்னது? Brownie, chocolate fudge. Brownie, Of course. Thank you. ஸோ ஆக்சுவலாக வந்து எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. இன்னைக்கு 6:30க்கு மூடுறாங்க. நான் 4 மணிக்கு வந்திருக்கோம். ஏர்லியராக வந்து நமக்கு எல்லா ஃப்ரீ இதுவும் கிடைக்கும், சாம்பிள்ஸும் கிடைக்கும். என்னப்பா ப்ரௌனி இப்படி இருக்கு? Protein brownie தான். ஓ நல்லதா. வந்து ஒரு ஷாப்பிங் ஐட்டம்ஸும் நான் எடுக்கலங்க. ஏன்? ஃபுல்லாக வந்து சாம்பிள்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து சாம்பிள்ஸ் வந்து மூடிடுவாங்க. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு அதில் இறங்கிட்டேன். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் வந்து இதை ஒரு ஐட்டத்தை விட்டுட்டோம். இது வந்துட்டு டிராமிசு. ஸோ அதனால இதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் ஒர்க் போகலாம். அங்கே ஒரு ஆரியோ இது இருக்கு. இல்லை இல்லை, நான் இது ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறேன். Thank you. I'll get one more. சூப்பர், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம். இது வந்துட்டு ஆமாம் சேலில் இருக்கு, $2 ஆஃப். பாருங்க செமையாக இருக்கும். இது வந்து காஃபி ஃப்ளேவர்டு. ஸோ கிட்ஸ் சாப்பிடாம கூடாதான்னு எனக்கு தெரில. ஷாப்பிங்க்கு முன்னாடி ஃபுல் இது இங்கே இருக்க பார்த்தீங்களா ஆரியோ குக்கி வேறு எங்களுக்கு சாம்பிள். ஏய் எப்போதான்ப்பா ஷாப்பிங் ஆரம்பிக்க போகிறோம்? ஏய் அங்கே ஒருத்தர் ஏதோ கொடுக்குறாரு, அங்கே பாருங்க. ஸ்பாட்டட் ஸ்ட்ரெயிட்டு. ஓகே, நாங்கள் வந்து இப்போ இங்கே எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். அங்கே வந்து ஒருத்தர் சாம்பிள் கொடுக்குறாரு, அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே நிற்கவே இல்லை. நீங்கள் எதுக்கு பாங்க நிற்கிறீங்க? டக் ரோஸ்ட்லாம் இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். ஓகே, நாங்கள் அந்த சாம்பிளுக்காக நிற்கவே இல்லைங்க. ஆமாம்மா. ஸோ இதுதான் சூப்பரான ஒரு இது வந்து சீஸு கிராக்கர்ஸ் அண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்பைசி சட்னி மாதிரி ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். சரி ஓகே, எப்படி இருக்கு? சூப்பர்ல. இது ஆனால் செம்மையாக இருக்கும். இந்த சட்னி இருக்குது பார்த்தீங்களா, இது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். சும்மா நான் பேக்கல் சிப்ஸ் வாங்கி சும்மா தொட்டு சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி ஓகேங்க. ப்ராக்கலி ஷெடர் சூப் வந்து இதை போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அது வந்துட்டு எங்களால் இது ஏன்டா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும். எதுவுமே இங்கே சாம்பிள் மட்டும் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இல்லைப்பா விலை அதிகமாக எடுத்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுடைய இதுக்கு வந்து த்ரோ. ஸோ கண்டிப்பாக இது நமக்கு வேணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தேன் காஸ்கோவில் இருந்து. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலி ரொம்ப கம்மி மிஷின், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அப்படி கோஸியாக இருக்குது உட்காரத்துக்கு. ஸோ அதனால் நான் இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கிரே தான் நம்ம வீட்டுக்கு சூட் ஆகுமா, ஆனால் நான் கிரே தான் எடுக்க போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 2 எடுக்கலாம் அப்படின்னு, 2 இல்லை 3 எடுக்கலாம். ஸோ எல்லாம் ஃபுல் என்டையர் கவுச்சுக்கு. ஏன்னா அவள் ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிட்டு இருக்காளா. ஸோ அதனால் என்டையர்
கவுச்சுக்கு வேணும் அப்படின்றதுனால இதை எடுக்கலான் இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு பெட் ஐட்டம்ஸ் தான். அன்னைக்கு நான் எவ்வளோ வாங்கினேன்னு தெரியல, ஆனால் விலை கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சதீஷ் இல்லை அதே ரேட் அப்படின்றாரு, பார்ப்போம். ஸோ ஆமா கோகனட், அது அந்த சைடு இருக்குல்ல கோகனட். ஸ்ட்ராபெரி லெமனேடா? ஸ்ட்ராபெரி லெமனேடா? யா ஸ்ட்ராபெரி லெமனேடா. இல்ல வெறும் ஆர்கானிக் லெமனேடா. இல்ல ஆனா சுகர் இருக்கும்ல பாத்தீங்களா பெட்டுக்காக. ஸோ அதனால ஏன்னா நம்ம வந்து நான் வெஜிடேரியன்லாம் நம்மளால சமைச்சு கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் வந்து ட்ரீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்கோம் இல்லப்பா. ஆமா ஜாயிண்ட் சப்ளிமெண்ட். இவ பேபிப்பா, பேபிக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் எடுக்கணும். ஸோ கண்டிப்பா பீஃப்லாம் வேணாம். சிக்கன் இங்கிலாந்து ரைஸ் இதான் போனவாட்டி பார்த்தோம்ல, இது பார்த்தோம். இன்கிரீடியன்ஸ் மோசமா இருந்ததுனால நம்ம இது வாங்கல ஆக்சுவலி. ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து ஸ்நாக் வந்து இது பெஸ்ட் அப்படின்னு எதனா தோணுச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட் நாங்கள் அந்த ஸ்நாக் வாங்க ஃபாலோ பண்றோம். இது என்னவா பிஸ்கெட் மாதிரி இருக்கு? சாதா பிஸ்கெட் ஸ்நாக் மாதிரி இன் பிட்வீன் மீல்ஸ். அன்னைக்கு எடுத்துட்டு வரும்போது அவங்க ஏதோ ஒரு பிஸ்கெட் மாதிரி கொடுத்தாங்க, பொட்டேட்டோ பிஸ்கெட்டா. அதுல ஏதோ வந்து சிக்கன் ராப் பண்ற. இவ என்ன பண்ணிடுறா, அந்த சிக்கனை மாத்திரம் சாப்பிட்டுட்டு அந்த பொட்டேட்டோ கம்பல்ஸ்லாம் அப்படியே வீடு ஃபுல்லா டட் ஆக்கிடுறா. இல்ல இன்னொன்னு இந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கினீங்கன்னா வீடு ஃபுல்லா நாசம் பண்றாப்பா. ஏன் அங்க கொஞ்சம் பெட் ஐட்டம்ஸ் இருக்கு, ஜர்க்கி. ஐயோ பீஃப் மட்டும் வேண்டாம், நோ பீஃப். இது என்ன? ஓ இது பூனை சாப்பாடு. இது வந்து டாக் ஃபுட். இதுல ஆனா 15 பீஃப் இருக்குது, 15 டர்க்கி இருக்கு, 15 சிக்கன் இருக்கு. 45 நாளைக்கு என்ன பண்ணலாம்? ஓ பீஃப் ஃப்ளேவர் தான் இந்த பீஃப். டக்கா. அது நம்ம வாங்கணும், சிக்கன் வாங்கணும். இது நாங்க ஏற்கனவே வாங்கணும், அதுக்கு ட்ரீட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃப்ரெண்ட் இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. சூ மாதிரி கடிச்சு சாப்பிடுறது. யா இது இது என்னமா? இதுதான் ஆப்பிள் சிக்கன் அண்ட். ஓ இது அது வேற. இது இதுதான் நம்ம வாங்கணும்னு நினைச்சோம். இந்த டென்டல் டியூப் தான் நாங்க வாங்கலாம்னு நினைச்சோங்க. எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்கோம். 72 இருக்கு, $26. எப்படி இருந்த நம்ம எப்படி ஆயிட்டோம் பாத்தீங்களா? நாய் செக்ஷன்ல எல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வாங்குவோம்னு என் லைஃப்ல கூட நினைச்சே பார்த்ததில்ல. நீங்க ஒண்ணு கொடுக்கலாமாப்பா பர் டே? ஸோ இது ஒன்று. அது பாருங்க அந்த டென்டல் இது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இது விலை எவ்வளோன்னு தெரியல, இது ஒன்று வாங்கினோம். ஏதோ எடிபிள் டாக் ஷூ அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அப்சார்பன்ட் பேண்ட்டு பேடு. இதில் தான் பீ போகுமாமா. ஸோ இதையும் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். போன வாட்டி வரும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த டைமில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி ஆஃபர் போடல. சரி ஓகே, இப்போதைக்கு வேண்டாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்க்க பார்த்தீங்களா பியாண்ட் பர்கருன்றது வந்து பிளான்ட் பேஸ்ட் பேட்டி. இதை மட்டும் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணோங்க. எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடவே பிடிக்கல. ஆனால் நாங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுட்டோம். அதாவது ஒன்றுத்துல வந்துட்டு ஐ திங்க் 6 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 பேர் 10 இருக்கு பாருங்க, 10 இருக்கு. மீதி வந்துட்டு எங்களால் சாப்பிடவே முடியல. 4 எடுத்தோம், மீதி 6 அப்படியே வேஸ்ட்டாக போச்சு எங்களுக்கு. வெஜிடபிள் அந்த பீன் பேட்டி இருக்கும், அது சூப்பராக இருக்கும். இது நல்லாவே இருக்காது ஆக்சுவலாக. லைஃப் வித் சான்வி எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி தூங்குறீங்க? எப்படி இருக்கு உங்க லைஃப்? உங்க வாழ்க்கை எப்படி போகுது? என்ன அதையும் கேக்குறேன், இவ்வளவு சோகத்துல சொல்றீங்க? இல்லையே, இருங்க. காலையில ஒரு விஷயம் நடந்தது, அதை நீங்க இப்ப என்கிட்ட சொல்றீங்க. வாங்க. காலையில என்னாச்சு சொல்லுங்க. காலையில என்னாச்சு? வாக்கிங் கூட்டு போனா. யாரோட வாக்கிங் போனீங்க? அதுவா? அதாவது இவர் முதல்ல நாய் வாங்கணும், பப்பி வாங்கணும் போது கூட எனக்கு தெரியல அவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு. இருங்க, எங்க போறீங்க? நழுவி எங்க யாரோட போறீங்க? யாரோட இல்ல, நான் வெளில போகும்போது கரெக்டா அந்த பக்கத்து அந்த இவங்க வந்துட்டாங்க, அவங்க நாயை கூட்டு வாக்கிங். அதுல வேற இது பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. அடையாளமே தெரியல, அவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்டோட சொல்லிட்டு நானும் அந்த ஆன்டியும் நாங்க எல்லாம் ஜாலியா வந்து வாக்கிங் போயிட்டு அப்ப
நீங்க அதை சொல்லும் போது நீங்க எவ்வளவு சரி நீங்க அதை சொல்லும் போது சொல்லுங்க எப்படி சொல்றீங்கன்னு. இதோட மோசமா கேவலமா சிரிச்சாரு. சரி ஓகே நெக்ஸ்ட்டுக்கு போலாம். இது சேல் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் மேப்பிள் சிரப் எடுத்துட்டோம். இன்னைக்காவது வந்துட்டு நம்மளுடைய கோல் என்ன தெரியும்ல, பில்லை கம்மியாக வாங்குறது தான். ஸோ கிடைக்குது, நிறைய சேல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வாங்கக்கூடாது. நம்ம யா போகலாம் வாங்க. ஸோ நாய்க்கெலாம் நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் சாப்பாடு கூட இருக்குங்க. ஃப்ரெஷ் சாப்பாடுன்னா இதெல்லாம். ஓ ஓகே. நம்ம 6 பவுண்டு மாம்ஸ், 6 பவுண்டுப்பா. இவளுக்கு வந்து நம்ம இதை வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்? இப்போ 6 பவுண்டு எவ்வளோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறீங்க? குட்டி பேபினால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன்ல. மேபி ஒரு 2 வீக்ஸ் வருமோ, இல்லை 1 வீக் வரும்பா. 1 வீக் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, பெரிய பேக் ஆஃப் ப்ளூபெர்ரி எடுத்துடலாம். வைல்டு ப்ளூபெர்ரி ஏன் எடுக்கிறோம்? சாதா ப்ளூபெர்ரி இருக்குமே. சாதா ப்ளூபெர்ரி இல்ல. கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்ல, ஆல்தோ இன்னும் 1 மாசத்துக்கு மேலேயே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க இது இருக்கு. போன வாட்டி நாங்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் எந்த பாக்ஸ் வாங்கிட்டு போனோம் தெரியுமாங்க? கிஃப்ட் பாக்ஸ் எங்க போச்சு? அது காணும். நான் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோலயே. ஆக்சுவலி அது சூப்பரா இருந்தது. அது நாங்களும் ஒன்று ட்ரை பண்ணோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாட்டி நம்ம வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன மச்சம் வச்சுட்டு போயிடணும்னு நினைச்சுட்டு வந்தீங்களா? உங்க மாறு விஷயத்த காமிங்க. என்ன இருக்கு அதுக்குள்ள? என்ன இருக்கு? ஒயிட் இல்லையா? அட பாவி, நான் போன வாட்டியே சாப்பிடல. இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். உள்ள வேற ஏதோ கலர் இருக்குங்க. நான் வந்து போன வாட்டியே எடுக்கும் போது பார்க்கவே இல்லை. இதை ஐ மீன் அவர் எடுக்கும் போது நான் வந்து விட்டுட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம். மேம் இது ஓப்பன் பண்ணி காமிங்க. நீங்க அப்பவே எனக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது இருக்காது. இது என்ன ஃப்ளேவர்? ஹாலிடே ஃப்ளேவர்னு போட்டுருந்தோம். ஓ, வெறும் ஹாலிடே ஃப்ளேவரா? எப்படி இருக்கு? ட்ரை பண்ணீங்களா? செம்ம இருக்கு. லைட்டா கடி. ஜா இந்தாங்க, வேணுமா? உனக்கு பிடிக்கலையா? ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வாட்டி நார்மல் கேக் மாதிரி வாங்குவோம். ஃபுல்லா ஸ்பஞ்சா இருக்கும். அப்படியே வந்து பஞ்சு மிட்டாய் மாதிரி அமுக்குனீங்கன்னா குட்டியாயிடும். அந்த இதுதான் இங்க பாத்தீங்களா, வீர தழும்புகள். சரி ஓகே. யா அந்த மாதிரி துபாய் சாக்லேட் ஸ்டைல்ல இது வந்திருக்கு. டர்புலோன்லாம் வந்து சேல்ல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யா ஓ இல்ல தெரியல. இந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்ல போயிட்டு தேங்காய் எடுத்துட்டு வர போயிருக்காரு, இளநீர். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எடுத்துட்டு வரட்டும், காமிக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ். இது யாரால இங்க வந்து ஆல்வழி இது இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் என்னது, கேரளா சிப்ஸு. அந்த சிப்ஸ் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த சிப்ஸ் மாதிரியே ஒன்று கிடைக்கும், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. எங்கே போச்சு? சரி ஓகே, காலி ஆகிட்டு இருக்க போல இருக்கு. அந்த சிப்ஸ் மாதிரி ஆக்சுவலாக சூப்பராக கிடைக்கும், நல்லா தான் இருக்கும். ஸோ சதீஷ் வந்துட்டு சூப்பராக தேங்காய் வாங்கியாச்சு. இதை பாருங்க, பேக்ட் ஆன் அக்டோபர், போன மாதம். தட்ஸ் ஓகே. இந்த மாதமே வரப்போகுது, 1 மாதம். இது ஓகே தானே? இது ஓகே. ஸோ பனானா எடுத்துக்கலாம். அன்னைக்காகவும் அதாவது எங்களுடைய டயட்லாம் நிறைய நாங்கள் மாற்றிக்கிட்டோம். நிறைய நாங்கள் பொட்டேட்டோஸ் வாங்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஒரு பேக் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வைல்டு ப்ளூபெரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கிறோம். ப்ளஸ் இதுதான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். காலியானதுக்கப்புறம் நம்மளால கடைக்கு வர முடியல அப்படின்னா அந்த ஃப்ரோசன் யூஸ் பண்ண போகிறோம் இல்லைப்பா? ஸோ இப்போ வந்து பனானாஸும் கொடுக்கலாமா? ஸோ காமனாகவே எடுக்க போகிறோம். பனானாஸ், ப்ளூபெரி, இதெல்லாம் காமன் கிட்ஸ் குழந்தைங்களுக்கும் அண்ட் நாய்க்கும். ப்ளஸ் பனானா வந்துட்டு டாக்டர் வந்து சொன்னாங்க கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்களே. எப்படி பனானாவை கொடுக்க சொன்னாங்க? ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அப்புறம் அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ ஸ்லைஸ்ட் அண்ட் ஃப்ரீஸ்டாக பண்ணலாம். அப்புறம் ஆப்பிள் வந்து கோரு மட்டும் கொடுக்கக்கூடாது, உள்ளே இருக்க அந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பிள் சீட். சின்ன வயசில் எவ்வளோ ஆப்பிள் சீட் சாப்பிட்ருப்பீங்க? அந்த ஆப்பிள் சீட் வந்துட்டு சாப்பிடவே கூடாது. அப்பெல்லாம் எங்களுக்கும் தெரியாது. வயிற்றுல மரம் முளைக்கும் அப்படின்னு தான் தெரியும், தவிர அது வந்துட்டு சைனைட்லப்பா இந்த ஊருக்கு வந்து தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது.
ஸோ ஆனால் நமக்குலாம் பார்த்தீங்கன்னா உடனே அஃபெக்ட் ஆகாது, ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நாய்ங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், உடனே டேஞ்சரஸ். அதனால ஆப்பிள் கொடுக்கணும்னா அதை மட்டும் எடுத்துட்டு கொடுக்கணும். சரி மாம்ஸ், ஆப்பிள் அண்ட் பனானாப்பா. வாங்க. ஆப்பிள் அண்ட் பனானா என்ன கடையில வெதர் இன்னைக்கு எப்படி இருக்கு? வெதர் செமையா இருக்குது. 75 போயிடுச்சு, ஃபால் மாதிரி இல்ல. உங்களுக்கு வெதர் இந்த மாதிரிலாம் ஆமா 75 இருக்கு, ஃபால் மாதிரி இல்ல. வெதர் இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்? நல்லா இருக்கும், ஜாலியா சுத்தலாம். இல்லைன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் எங்களுக்குலாம். எனக்கு ஸ்கின்னெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஐயோ இங்க பாருங்க, கையை அலம்பி 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 ஒரு கிளவி ஸ்கின் மாதிரி ஆயிப்போச்சு. உங்க ஸ்கின் காமிங்க. உங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கும், எந்தெல்லாம் அப்படியே இதுவா இருக்கும். என்னது? எந்தெல்லாம் அப்படியே க்ளோவிங்கா இருக்கும். சார் நீங்க என்ன சார் பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட வந்து நாய்க்குட்டி இது போவீங்க, உங்க ஸ்கின் க்ளோ ஆகும், உங்களுக்கு என்னப்பா? சரி ஓகே, நாங்க போயிட்டு இப்போ பனானாவும் என்ன சொன்ன, இந்த ஆப்பிள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன இது? ஓ ரெட் பொட்டேட்டோஸா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ விலைன்னு தெரியல. இங்கே பாருங்கப்பா, ஸ்டீம் சோனாவாப்பா, போர்ட்டபிள். இங்கே வந்து வீட்லேயே வச்சுட்டு பிடிங்க. போங்க உள்ள போங்க. அதான் நான் சொன்னேன். நம்ம வந்துட்டு இதை வெளில டெக்கு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக் அந்த இது கொடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. அழகா போய் சோனாபாத் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடலாம். சூப்பர். வீட்டுல வேலை அடைச்சிக்க தேவையில்ல. மாம்ஸ் இதை டெக்ல வச்சுட்டு எப்படி இருக்கும்? செமையா இருக்கும். இல்ல ஆனா விலை தான் அதிகம். $279 மாம்ஸ். $279 நான் வந்துட்டு என்ன நீங்க அதை தான் செக் பண்ண போறீங்கன்னு நான் கிட்ட போய் பார்த்தா, சரி மாம்ஸ் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன். அங்க பாருங்க, அத தூக்குங்களேன். எவ்வளவு தெரியுமா இந்த பாட்டில்? 350 340 இல்லையே, அதுதான் 340. என்ன நீங்க குழந்தை தூக்கி அட்டா பாவி கிறிஸ்டியனிஷ கூட இப்படி தூக்குனது இல்ல மாம்ஸ். நீங்க இப்படி தூக்குனது இல்ல. $56 பா. இல்லையே அது கூட இல்ல. இது என்ன விலை? ஓ இதுதான். ஆமாப்பா $340 பா. இதுதான் இது. இல்ல இது $100 தான். அம்மாடா. கீழே போட்டுற போறோம். வந்துருங்க, அந்த பக்கம் ஓடிடுவோம். வாங்க வாங்க. விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் மாம்ஸ். அவன் எடுத்து வச்சுப்பான். வாங்கப்பா வாங்கப்பா, அதை எடுத்து வைக்கிறீங்கன்னு பாட்டில தட்டி விட்டுற போறோம். $340 பா, ரொம்ப அதிகம் இல்ல? வெள்ளக்காரனுங்க ஒரே நாள்ல வந்து குடிக்க மாட்டாங்க. உங்கள மாதிரி நம்ம ஆளுங்க இருக்கோம்ல, ஒரே நாளா கல்ப் அடிச்சிட மாட்டீங்க. என்னது இது? வைன் தானே? வைனா? தெரியல என்ன. வைன் தான், வைன்யார்ட். இங்க பாருங்க, இது என்ன வைன்யார்ட் தானே போட்டுருக்காங்க. வின்யார்ட். ஓகே, வைன் தான். இது ஒரு சரக்கு. சரி ஓகே வாங்க. இங்க பாருங்களேன், ரோஸ் பெட்டல், அரோமா ஆஃப் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்கான். நாங்க வந்து சீல் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, இத ஊத்தி நம்மள லாக் பண்ணி சீல் பண்ணுவாங்க. சீல் பண்றாங்க. ஓகே சரி ஓகே வாங்க. இந்த பக்கம் இங்க வாங்க. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். அது அங்கேயே இருக்கட்டும். அது யாரு? ஃபுல்லா நாய் சாப்பாடு தான் இருக்கு. எவனும் அதை தொடக்கூட மாட்டான். ஹேண்ட் வார்மர் இது என்கிட்ட இருக்கு. ஐ மீன் இந்த கடையில் வாங்கல, நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சூப்பராக இருக்கும். ஹேண்ட் வார்மர் இல்லாமல் என்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த ஊரில் திரிய முடியாது. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? டெக்கில் இதை வச்சு அவ்வளோ நல்லா இருக்கும்ல மாம்ஸ்? யா சூப்பராக இருக்கும். 269. காட்டன் போட்டுருக்கோம். காட்டா? யூஸ் காட்டன் போட்டுருக்கோம். ஹெவி ஐட்டம். லெஃப்ட் வித் 2 people. ஓகே சரி ஓகே, நம்ம எப்படியும் எடுக்க போகிறது இல்லை. வாங்க. ஸோ நாங்கள் வந்து க்ளவுஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, ஆஃபர் ஏதோ போட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கா? பர்ஃபெக்ட். இங்கலாம் எதுக்கு ஜிப்? இதெல்லாம் பாஸ்லாம் வைக்கணும், வச்சுக்கலாம். அதில் கார் கீ. நாங்கள் வந்துட்டு இதை எடுத்தாச்சுங்க. எக்கச்சக்கமாக துணியெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக வந்து இதுதான். கிருஷிக்கு மட்டும் ஹுட்டி தான் தேடிட்டு இருக்கேன். ஜிப்பர் அங்கே ஒன்று இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். இது பக்கா. கிருஷி வந்து இந்த மாதிரி ஜிப்பர் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் ஹுட்டி கேட்பான். அவங்ககிட்ட ஏற்கனவே லைட் ப்ளூ இருக்குது, அது ரொம்ப டர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் பெரிய ஜாக்கெட்லாம் போட மாட்டார். இதை எடுத்துக்க வேண்டியது தான்.
1999. சூப்பர், இது சூப்பரு. அணிக்கு ஏற்கனவே இருக்கு. சரி, வேற என்னென்ன தேருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உமன்ஸ் ஸ்னோ பேண்ட் தான், ஸ்மால் சைஸ் எல்லாம் போல இருக்கு. ஆனால் இது கண்டிப்பாக எடுக்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு கிடைக்காது. கிறிஷ்கும் அணிக்கும் வந்துட்டு ஏற்கனவே ஸ்னோ பேண்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, பார்க்கலாம் நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன். அதுவும் இவ்வளோ வச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த ஸ்னோ டியூபிங்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போனது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, அதுக்கப்புறம் நம்ம போகவே இல்லை. ஸோ இதுக்கும் எடுத்துக்கலாம் இதை. இன்னொன்று வந்து வின்டருக்கு எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பேக்யார்டுக்கு நம்ம போயிட்டு வரதுக்கே கனெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஃபுல்லாக ஈரமாயிடும். ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு விசிட் பண்ணுறோன்னா கூட அங்கே ஸ்னோ பிளேசஸாக இருக்கா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே, வேறு எதுவுமே எடுக்கலைங்க. நான் முக்கால்வாசி இங்கே தான் ட்ரெஸ்ஸையே எடுக்கிறது. அந்தளவுக்குலாம் பெருசாக இப்போலாம் பெரிய ஷாப்பிங்லாம் போகிறதில்ல. ஸோ இதை நம்ம வந்து கார்ட்டில் போய் போட்டுடலாம். எங்கே இருக்குது நம்ம கார்ட்டுன்னு தேடுறதுக்கே பெரிய டைம் ஆகிடும் போலுக்கு. எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன். தான் நான் நிறைய எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா இதெல்லாம் வந்து பசங்களுக்கு எய்தர் சின்னடை ஆயிடுச்சு, எண்டு வந்துட்டு அப்படியே நஞ்சு போயிடுச்சு. இதில் 2 பேக் இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தான், அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டிக்கு இந்த வருஷத்துக்கு அட்லாஸ்ட் எடுத்தாச்சு. சரி, ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த செஷனில் இருக்கேன். ஆக்சுவலி இருங்க, நம்ம எங்கே தெரியுமா நம்ம ரக்கு வாங்கணும் போன வாட்டி? இங்கே ஏரியாவிலேருந்து அந்த பெரிய ரக்கு எடுத்தோம், சூப்பராக இருக்கும் அந்த ஒயிட் கலர் ரக்கு. அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலியாகிடுச்சு. நிஜமாவே அது நல்லா இருந்ததுங்க, நல்ல பெரிய ரகு. இப்போ ஆனால் என்ன, இவ இருக்கனால எங்களால் யூஸ் பண்ண முடியாமல் ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது வேறு வெள்ளைன்னு இருக்கா, எங்களுக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. அதனால் நான் அந்த ஃபோல்ட் பண்ணி சுத்தமாக அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மேபி அப்புறமா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்கள் ஆக்சுவலி வந்து எடுத்தது வேறு பெரிய சைஸு, 9/11 அந்த மாதிரி, 12 அந்த மாதிரி. இப்போ ஏதோ இந்த புது கலர்ஸ்லாம் வந்திருக்கு. நல்ல ரேட்ஸ்க்கும் எடுத்தோம், $189 தான் எடுத்தோம். பில்லோ செஷன்ஸில் தான் இருக்கேன், பில்லோ மேட்ரஸ் அந்த ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ நான் பார்க்கும்போது எல்லாருமே இந்த பாடி பில்லோ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்களேன், நீளமாக இருக்கா, எனக்கு பாருங்கள், எனக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக இருக்குமா, அப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு பாடி பில்லோ. இது வந்துட்டு 1999 நான் வாங்க போகிறதில்ல, ஆனால் சொல்கிறேன். அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவும் அழகாக இருக்குது ஆக்சுவலி. வேலை பயங்கர வேலை. இதுவும் நல்ல பெரிய பில்லோ தான் பார்த்தீங்கன்னா, நல்ல பெருசு. இது கிரே கலரில் இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இதுவும் மேபி வந்துட்டு நல்லா ஸ்னகிளிங் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு டெக்கரேட்டிவ் பில்லோ செட். அவ்வளோதான். சரி, ஓகே, நம்ம அடுத்த ஆயில் போகலாம். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக, சும்மா பார்க்க வந்தேன். நல்லா இருக்குல்ல, பார்க்குறது பூராவும் வாங்கணும்னு ஆசை தான், ஆனால் வாங்க தான் முடியல. இதோ இங்கே இருக்குது, வாங்க. இது பார்த்திங்கன்னா ஏதோ வந்துட்டு சன் ட்ரை ஜாரம். ஓகே, இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்துட்டு ட்ரை ஐட்டம்ஸ்லாம் இப்போ வந்து மைதா மாவு, சாக்லேட் பவுடர், அதுக்கப்புறம் வந்து அதான் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர், இதெல்லாம் வந்து முக்காசி யூஸ் பண்ணுவாங்களே, அதை போட்டுட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா பேக்கிங்க்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பர். ஓகே, நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டோம், அதே விலையில தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு. 69.99. எங்கே நம்மளால் அடிக்கடி காணாமல் போய்டுறாரு. ஸோ நம்ம இருங்க, இது ஸ்டீமர், பேம்பு ஸ்டீமர், கொழுக்கட்டை பண்ணலாம் போல இருக்குது. 2 இது ஸ்டாக்கபிள் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இப்படி இருக்குது, இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டீமர் நமக்கு வேண்டாம், நம்ம இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. மேபி இடியாப்பம் பிழிஞ்சிட்டு அதில் வந்து வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நீங்கள் யாருன்னா இல்லை இடியாப்பம் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதுதான் பெருசாக சவர்டோ, இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் தெர்மாமீட்டர். இப்போ வந்து நிறைய அந்த தேங்க்ஸ் கிவிங்காக டர்க்கிலாம் பண்ணுவாங்கள்ல, அது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தெர்மாமீட்டர்லாம் யூஸ் ஆகும். அப்பா பெரிய பேஸ்கெட், அழகாக இருக்குது. நம்ம குட்டி பேபி இதுக்குள்ளே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அழகாக இருக்கும் போல இருக்குது. சரி, ஓகே. ஆகுனா ஆளை காணாமல் போய்டுறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்தீங்க, அதே ஐட்டம்ஸ் தான், பெருசாக காமிக்க போகிறதில்ல. எங்கே போயிட்டு வந்தீங்க? நம்ம இதுக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட்ஸாகவே வந்துருச்சு இந்த வாட்டி இல்லைப்பா.
அந்த ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட்ஸா வந்துச்சு. யா கோ கோ. அடுத்து இங்க பாருங்களா இது ரொம்ப அழகா இருக்கு. நார்த் கேரளைனா உடைய பேம்பூ போர்ட் மாதிரி. அம்மாடா இது விலை எவ்வளவு முதல்ல? இது விலை நான் பயந்துட்டேன் $200 கடைசியில பார்த்தா $25. ஆனா அழகா இருக்குப்பா. நம்ம ஊர் எங்க இருக்கான்னு பாரு. இதெல்லாம் எங்க இருக்கு? இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்க? சரி ஓகே நல்லாதான் இருக்குல்ல. என்ன பண்ணுவாங்களா சும்மா இந்த மாதிரி யாருன்னா வந்து டிஸ்பிளே நம்ம யாரு வர போறாங்க? எதை டிஷ்யூ பேப்பர் வச்சு தரையில வைப்பீங்களா? நான் வைக்கிறாரு இவரு. ஏர் ஃப்ரையர் வச்சிருக்காங்கங்க. எவ்வளவு விலை இது? $159. அங்க பாருங்க கிறிஸ்பி ஏர் ஃப்ரையர். இது இங்க இருக்கு பாருங்க ஏர் ஃப்ரையர். இந்த டைம்ல எல்லாம் குழந்தைங்கள சீரியஸ்லி கூட்டிட்டே வந்துடாதீங்க. சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், டாய்ஸ்ன்னு கடை ஃபுல்லா வச்சிருக்காங்க. யார் வந்தாலும் கேட்டு அடம் முடிப்பாங்க போல இருக்கு. ஏய் சான்விக்கு இப்படி பண்ண என்ன பண்ணுவா? கரெக்ட். என்ன சொன்னீங்க? என் விளக்கெண்ண கண்ணை வச்சு இதில் பார்த்தா தெரியாதான். ஆக்சுவலாக வந்து வேற ஒரு பாஸ்தா பார்த்தோங்க இங்கே. நாங்கள் பீனட் பட்டர் அவ்வளோதான் ஷாப்பிங் முடிச்சிடலாம் கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வேற ஒரு பாஸ்தா பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பாஸ்தா. இல்லை 2 இன்க்ரீடியண்ட்டு இது அண்ட் பீன்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்கானிக் பாஸ்தாவாம். இதில் வந்துட்டு இது போட்டிருக்காங்க. இதில் பீன்ஸ் போட்டிருக்காங்கப்பா. ஸோ அதான் ப்ரோட்டீன் பாஸ்தா. ஓகே 2 ounceல வந்து 12 grams protein. அதான் 21 grams protein, 9 grams தான் ஃபைபர். அங்கே ஃபைபர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ ஃபைபர் இருக்கு? இதில் ப்ரோட்டீனே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. Protein 6 grams. ஃபைபர் 2 grams. Carbs தான் 43 grams. அம்மாடா அதில் கார்ப்ஸே இல்லையா? கார்ப்ஸே இருக்காதா? கம்மியாக இருக்கும். எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போ நம்ம பாஸ்தா போடுறோம்னா அதை வச்சு அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணோம். டோஃபு கிஃபுன்னு. இதில் 43. தயவு செய்து அந்த இவ்வளோண்டு கிராம்ஸ்க்காக எதுவும் தேவையில்ல. அதே நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஆர்கானிக் இது வேற நல்லது. சரி நம்ம வந்து பீனட் பட்டர் எடுக்கலாம். நாய்க்குட்டிக்கு வந்து பீனட் பட்டர் கொடுக்கலாமா? அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ். பீனட் பட்டர் கொடுக்கலான்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பீனட் பட்டர் அப்படியே வீட்டுக்கும் சேர்ந்து இந்த ஆர்கானிக் பீனட் பட்டர்ல இருக்குமே. ஆல்மண்ட் பட்டர் தான் இருக்கா? சரி ஓகே. பார்த்த மாதிரி இருக்கு. தெரியல. ஐயோ வேணாம், நம்மளே சாப்பிடக்கூடாது போல இருக்கு. நம்மளே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை. லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுதாங்க எடுக்கிறது. இது சூப்பராக இருக்கும். இதுலேயே ஜூஸ் கூட போடலாம், ஆர்கானிக் லெமன் ஜூஸு. ஸோ ஏன்னா நான் லெமன்ஸாக வாங்கினேன்னா எனக்கு கெட்டு போயிடுதா. ஸோ நான் இப்போலாம் இதை தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நிறைய நாள் காணுது இல்லைப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கள் எங்களுடைய இந்த ஆர்கானிக் கீ நாங்கள் இன்றைக்கி வந்து இந்தியன் ஐட்டம்ஸ் பெருசாக வாங்கலை. ஸோ போன வாட்டி தான் நம்ம அதுன்னு வாங்கினோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் பெருசாக எதுவுமே வாங்கலை. ஆனால் ஃபுல்லாக வந்து பப்பிக்கான ஐட்டம்ஸ் தான் வாங்கினோம். எவ்வளோ கம்மியாக ஆர்டர் பண்ணலான்னு நினைச்சாலும் நமக்கு பில் அதிகமாயிடுதுங்க. காஸ்ட்கோ பக்கமே வரக்கூடாது. காஸ்ட்கோ பேன் பண்ணியே ஆகணும். ஸ்டே பண்ண போறேன். எவ்வளோ ஆச்சு பில்லா? எவ்வளோ? $414. 414. ஓகே பரவாயில்ல. சொல்றேன் $414. இங்க பாருங்களேன் எவ்வளோ. அதாவது அங்கே போயிட்டு நம்ம இன்னைக்கு கம்மியாக வாங்கணும்னு நினச்சிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனோடனே தான் நமக்கு வந்துட்டு இதை நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வேறு வராது. அதுக்காகவே சரி இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது எங்ககிட்ட இல்லவே இல்லை ஸ்னோ போர்டு. அதனால் வந்துட்டு நியூ ஜெர்சிலேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. அப்போ ஒன்று இருந்தது. அதை நாங்கள் அப்போவே அங்கேயே வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒன்று உடஞ்சி போச்சு. ஸோ ஸ்டில் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ பேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த வாட்டி ஸ்னோ ஐட்டம்ஸாக எங்களுக்கு வந்து எல்லா ப்ரைஸும் தூக்கி விட்டுருச்சுங்க. வாங்கினது பூராவும் வந்து என்னன்னே சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை.
இதெல்லாம் வந்து $15 எனக்கு வந்து இது வந்து கிறிஷ்க்கு ஒன்று அனிஷ்க்கு ஒன்று வாங்கினேன். இது வந்து எனக்கு ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு வாங்கினேன், க்ளவுஸு வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் ஃபுட்டு பப்பி ஃபுட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பூட்ஸு, அதுக்கப்புறம் பால். ஸோ இதெல்லாம் வந்து தேவையான ஐட்டம்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து விலை எப்படியோ வந்து 400 தொட்டுருது. எப்படி 400 தொட்டுச்சுன்னே தெரில. நான் இன்னைக்கு முழுக்க புலம்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் விலை அதிகம் இல்லை? இது $27 $8 இது விலை அதிகம். நாய் ஐட்டம்ஸே லைக் நம்ம பப்பிக்கே வந்து 3 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம்ப்பா. பப்பிக்கே 3 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம்ப்பா. அது ஒரு $25. இது எவ்வளவு போட்டாங்கன்னே தெரியல. அது வந்து எவ்வளோன்னு தெரியல. அது அந்த சூவ் எவ்வளோ வாங்கினோம்? அது வந்து 25 இல்ல. அது வந்து அந்த ஸ்நாக் இருக்கு பார்த்தீங்களா, அது $16. அந்த கிரீன்ஸ், ஜீனா கிரீன்ஸ்ன்றது எது? அந்த இது அதோ அந்த இது ஜீனா கிரீன்ஸ். அந்த இது எவ்வளோ? அந்த சூ இது டென்டல் சூ $25. ஓகே. வேற சம்டைம்ஸ் ஒரு வாட்டி எங்களுக்கு வேற ஐட்டம்ஸ்லாம் மாற்றி ஏதோ டென்டல் சூ இங்கே போட்டிருக்க பாருங்க, $27. நான் வாங்கினதுனாலலாம் இல்லை, இப்போ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வருமா, $400 ஆகுது காஸ்கோலியே. புலம்பியே நான் இது பண்ண போகிறேன். ரொம்ப விலை அதிகமாகிடுச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மி ஐட்டம்ஸ் வாங்கின மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, மூடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. நாங்கள் கிளம்புறோம். பை.